ஹே கைஸ், திஸ் இஸ் சோல் ஆஃப் கிரிக்கெட். இன்றைக்கி எதை பற்றி பேசணுன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இந்தியன் கிரிக்கெட்டில். இட்ஸ் த டார்க்கஸ்ட் டே இன் த ரீசன்ட் 25-30 years இன் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட். ஒயிட் வாஷ் அட் ஹோம். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இந்த ஒரு வருஷத்தில் 2 ஒயிட் வாஷ். 3-0 அகெயின்ஸ்ட் நியூசிலாண்ட் அண்ட் இப்போது 2-0 அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன்ஸ் அப்படின்னா ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் இஸ் த கோச் கௌதம் கம்பீர், ஐ வுட் சே. ஏன்னா நீங்கள் டிரான்சிஷன் சைடுன்னு இந்த சைடை சொல்லி மட்டும் தப்பிக்க முடியாது. ஏன்னா போன 3-0 அப்பையும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாங்க, சில யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, அப்பயும் நீங்கள் தோக்குறீங்க. இப்போது உங்களுக்கு பிடிச்ச டீம், உங்களுக்கு பிடிச்ச கேப்டன், உங்களுக்கு பிடிச்ச சைடு, உங்கள் ஃபேவரட் பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அப்பயும் நீங்கள் 2-0 தோக்குறீங்க. ஒரு ஃபுல் போட்டன்ட் சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு கூட கிடையாது இங்கே. ரபாடா இல்லை பிளேயிங் 11 உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு முக்கியமான பிளேயரே இல்லாதப்பையும் நீங்கள் தோக்குறீங்க. என்ன சார் இது? ஃபஸ்ட்டு கௌதம் கம்பீரை கேள்வி கேட்கணும், தென் பிளேயர்ஸையும் கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். ஏன்னா அவங்களுமே அப்ளை பண்ணலன்னு நம்ம சொல்கிறோம். பட் அந்த அப்ளிகேஷன் இருக்க பிளேயர்ஸை எங்கே நம்ம கோச்சிங் ஸ்டாஃபும் செலக்டர்ஸும் செலக்ட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு எத்தனையோ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் டே இன் டே அவுட் 5-6 வருஷமாக கண்டினியூஸாக ரன் ஸ்கோர் பண்ணி வச்சு வெளியே உட்காந்துருக்காங்க. இன்னும் அபிமன்யு ஈஸ்வரன் ஒருத்தனை எடுத்தீங்க, அவர் 4-5 சீரீஸ் பெஞ்சிலே உட்கார வச்சிங்க, சரின்ட்டு அப்புறம் அனுப்பிச்சி விட்டீங்க. ஓப்பனர்னால் அவர் ஓப்பனிங்கில் தான் ஆடணுமா? நீங்கள் குல்தீப் யாதவ்லாம் நம்பர் 4 அனுப்பிச்சு ஆட வைக்கிறீங்க, வாஷிங்டன் சுந்தரா நம்பர் 3 வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. நம்பர் 3 ஒரு பெரிய கனான்ட்ரோம் இருக்குது புஜாரோட டவுன்ஃபாலுக்கு அப்புறம்லேருந்து. ஏன் நீங்கள் அபிமன்யு ஈஸ்வரன் நம்பர் 3 ட்ரை பண்ணி பார்க்கல? கரண் நாயர் ஹோமில் தான் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார், டொமஸ்டிக்கில். ஹோமில் ஒரு சீரீஸ் கொடுத்து ஏன் ட்ரை பண்ணி பார்க்கல? சர்ஃப்ராஸ் கான் 150 அடித்தார் நியூசிலாண்டோட, அவர் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூப்பிட்டு போய் பெஞ்ச் பண்ணி அப்புறம் டீம்லேருந்தே தூக்கிட்டீங்க. ஏன் அவரை ஹோமில் திருப்பி ட்ரை பண்ணல? பாபா இந்திரஜித் நம்ம ஊர் பிளேயர், பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, 50 மேலே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில். அவரே நீங்கள் மிடில் ஆர்டரில் ட்ரை பண்ணல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆல்ரவுண்டர்ன்ற பேரில், ஃபாஸ்ட் சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர்ன்ற பேரில் இந்தியன் கண்டிஷன்ஸில் நிதிஷ் ரெட்டியை வச்சு ட்ரை பண்ணுறீங்க. நாட் அ கிரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு. ஐபிஎல் தான் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸில் ப்ரில்லியண்ட்டாக பண்ணலை. என்ன தான் நம்ம ஊர் பையன் ஆடுறதுல சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்குன்னாலும், சாய் சுதர்ஷனுக்குமே நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டெலாம் கிடையாது. 35 ஆவரேஜ் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லேயே. ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் டெஸ்ட் டீமில் வாய்ப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணால் T20லேயும் ஓடிஐ கிரிக்கெட்லேயும் வாய்ப்பு கொடுங்க சார். எதுக்கு சார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் போய் வாய்ப்பு கொடுக்குறீங்க? சரி, வாய்ப்பு கொடுத்தா அவங்களும் அப்ளை பண்ண மாட்டுறாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி இது டிரான்சிஷனல் சைடு, யூ ஹேவ் டு கிவ் தெம் டைம் டு க்ரோ தேர் லேர்னிங் ஆன் த ஜாப். எதுக்கு சார் லேர்னிங் ஆன் த ஜாப்பு? அப்படி என்ன இந்தியன் கிரிக்கெட்டில் என்ன ரிசோர்ஸஸாக இல்லை நமக்கு? நம்மகிட்ட பெஞ்சில் ரஞ்சி ட்ராஃபியில் பர்ஃபார்ம் பண்ணுற அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, who are proven டொமஸ்டிக் பிளேயர்ஸ். அவங்கள கொடுத்து நீங்கள் சான்ஸ் கொடுங்க. அவங்கள ஒரு 5 மேட்ச் 10 மேட்ச்னு லாங் ரோப் கொடுங்க. அவங்க அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐபிஎல்லில் பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டொமஸ்டிக் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், ரஞ்சி ட்ராஃபி துலீப் ட்ராஃபி ஆடணும், சீனியர் மோஸ்ட் பிளேயராக இருந்தாலும் நீ அங்கே போய் ஆடினா தான் உனக்கு டெஸ்ட் டீமில் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி விராட் கோலியும் ரோஹித் சர்மையும் கழிச்சு விட்டீங்க, ஆர் அஸ்வினையும் கழிச்சு விட்டீங்க. இப்போ இது டிரான்சிஷன் சைடு, எங்ககிட்ட இப்போ ரிசோர்ஸ் இல்லை, எங்கிட்ட தேர் லேர்னிங் ஆன் த ஜாப்பு அப்படி இப்படின்னு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க. இதில் முட்டு வேறு கொடுக்குறீங்க. நான் என் கீழே தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஏஷியா கப்புலாம் ஜெயிச்சோன்ட்டு. ஏஷியா கப் ஜெயிக்கிறதுனா அவ்வளோ பெரிய சாதனையா? ஒரு மொக்க சைடு எல்லாமே, கம்படிட்டிவ் சைடும் கிடையாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சது, ஒரே வென்யூவில் ஆடணும் 5 மேட்சுமே. நல்ல ஓடிஐ சைடு, அதை ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இங்கிலாண்டில் போய் ட்ராப் பண்ணேன்னு சொல்கிறீங்க. இங்கிலாண்டே ஒரு டிப்ளீட்டட் சைடு தான். இப்போது ஆஸ்திரேலியாவில் போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க ஆஷஸில். அவங்களும் டிரான்சிஷனிங் சைடு தான். அவங்ககிட்ட போய் நீங்கள் ட்ரா தான் பண்ணியிருக்கீங்க. நியாயப்படி நம்ம இந்த சீரீஸை வின் பண்ணியிருக்க வேண்டியது. அங்கே போய் ட்ராப் பண்ணிட்டு அதை பெருமையாக வேறு சொல்கிறீங்க. சரி, ஓகே, இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் போய் ட்ராப் பண்ணுறது பெரிய விஷயம் தான், எந்த டீமாக இருந்தாலும் ஓகே, அக்செப்டட். போய் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் 3-1 அடி வாங்கிட்டு வந்தோம். இங்கே ஹோமில் 3-0 அடி வாங்கியிருக்கோம், நியூசிலாண்டோட 2-0 அடி வாங்கியிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்காவோட. வின் பண்ணதெல்லாம் யார் கூட? பங்களாதேஷ் கூடயும் வெஸ்ட் இண்டீஸ் கூடயும். இன்னும் நல்லா ஆப்கானிஸ்தான், ஜிம்பாப்வே, அயர்லாண்டு, இவங்கெல்லாம் ஒரு 3-4 சீரீஸ் ஹோமில் கூப்பிட்டு
வின் பண்ணிக்கோங்க. வின் பண்ணிட்டு டோன்ட் ஃபர்கெட் தட் அண்டர் மை கோச்சிங் ஒன்லி வி ஹேவ் ஒன் அகேன்ஸ்ட் தெம் ஆல்சோன்னு சொல்லிக்கோங்க. உங்கள் ஈகோவை பூஸ்ட் பண்ண நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். பட் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் ஹாஸ் ஹிட் அ ராக் பாட்டம் டியூரிங் யுவர் பீரியட் ஒன்லி. அதை மறுக்கவே முடியாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு 7 வருஷம் கேப்டன்சி பண்ணி ஒருத்தர் வந்து 2 டெஸ்ட்டு தோற்ற ஒரு கேப்டன் இருந்த ஒரு டீமு, ஹோம் சீரீஸ் எல்லாமே டாமினேட் பண்ண ஒரு சைடு, ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட அஸ்வின் ஜடேஜான்னு 2 ஸ்பின்னரை மட்டும் நம்பி உமேஷ் யாதவ், முகமது ஷமி, பும்ரா, எத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சு சார் நம்ம ஆடி இருக்கிறோம். சிராஜ், இத்தனை பிளேயர்ஸ் வச்சு ஒரு செட் 11 இருந்துச்சு. அப்போது ஒரு நம்பர் 3னா ஒரு சிட்டேஸ்வர் பூஜாரா வருவார், 4ல் கோலி வருவார், 5ல் உங்களுக்கு அஜிங்கிய ரஹானே வருவார், 6ல் யாரோ ஒரு பேட்டர் ஹனுமா விஹாரி வருவார் சம்டைம்ஸு, இல்லை வேறு ஒருத்தர் வருவார், கருண் நாயர் ஆடிந்தார் கொஞ்சம் காலம், மயங்க் அகர்வால் ஆடிந்தார், அதுக்கப்புறம் விருதிமான் சாகா வருவார், ஜடேஜா வருவார், அஸ்வின் இருப்பார், உமேஷ் யாதவ் ஆடுவார், ஷமி ஆடுவார், சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக பும்ரா இருப்பாப்புல. இந்த மாதிரி ஒரு செட் 11 இருந்துச்சு. ஓப்பனிங்னா முரளி விஜய், ஷிகர் தவன், இல்லை முரளி விஜய், கேஎல் ராகுல், கொஞ்சம் வருஷம் ரோஹித் சர்மா ஆடினார் ஓப்பனிங்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் 11 இருந்துச்சு டீமில். இப்போ எங்கே செட் 11 இருக்குது? நீங்கள் வந்துட்டு 4 ஆல்ரவுண்டர் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது என்ன T20 சைடாக 4 ஆல்ரவுண்டர் வச்சு ஆடுறதுக்கு? டெஸ்ட் டீமில் உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணுங்க. 1 or 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாலே பெரிய விஷயம் ஒரு டீமுக்கு. நமக்கு அந்த 1 or 2 நல்ல ஆல்ரவுண்டர் வந்து ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஆல்ரெடி டீமில் இருக்காங்க. அது போகவும் உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் எதுக்கு சார் தேவை? இப்படி கேவலமான டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன், பிளேயர்ஸ் மேலே தான் ப்ளேம் பண்ணுவேன். எஸ், பிளேயர்ஸ் மேலேயுமே தப்பு இருக்குது. பட் அந்த பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறதே நீங்கள் தானே. ஸோ உங்கள் மேலே தான் ப்ளேமும் இருக்குது. அண்ட் பிளேயர்ஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்துட்டு இப்படியே யூ கான் கீப் கெட்டிங் அவே வித் திஸ். நம்ம வந்துட்டு கேஎல் ராகுல் வந்து ஓவர்சீஸில் ஒரு வாட்டியும் செஞ்சுரி அடிக்கிறப்பவும் பாராட்டுறோம், கொண்டாடுறோம். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேஎல் ராகுல் அடிக்கிறப்போ. பட் நீங்கள் ஹோம் டெஸ்ட் சீரீஸில் தான் சார் அடித்து ரன்ஸை பைலப் பண்ணி உங்கள் ஆவரேஜையும் டீமையும் ஜெயிக்க வைக்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஹோமில் அடிக்கணும். அவேல் அடிக்கிறது மட்டும் பத்தாது. அவேல் அடிக்கிறது சூப்பர் கிரேட், அதில் பாதியாச்சும் நம்ம ஹோம்லேயே அடிக்கணும். ஜெய்ஸ்வால் ஒரு இன்னிங்ஸில் ப்ரில்லியண்ட்டாக அடிக்கிறாரு, 4 இன்னிங்ஸில் மொக்கையாடுறாரு. அவரும் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு ஹோமில். அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் 10 டெஸ்ட் மேட்ச் மேலே சான்ஸ் கொடுத்தாச்சு. இன்னமும் வந்து ஒரு கமாண்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஹோம்லேயும் இல்லை, அவேலையும் இல்லை. ஸோ அவரோட ஃப்யூச்சருமே என்னை பொறுத்தளவில் கொஸ்டினில் தான் இருக்குது. ரிஷப் பண்ட் கிரேட் பிளேயர், ஃபென்டாஸ்டிக் என்டர்டெய்னர், ஒரு செஷன்லேயே கேமே மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். பட் இது ரொம்ப ட்ராஷான ஷாட்ஸ் ஆடி, கேவலமான ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆகிறாரு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிச்சுவேஷன், மேட்ச் சிச்சுவேஷன் என்ன, கேம் சிச்சுவேஷன் என்ன, நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு திங்கிங்கே இருக்க மாட்டேங்குது, கிரிட்டிக்கல் திங்கிங்கே இருக்க மாட்டேங்குது அவருக்கு. ஸோ அவருமே வந்துட்டு ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ் ஆன் ஹிஸ் கேம் செட், மைண்ட் செட். ஸோ வந்து வாஷிங்டன் சுந்தர், எஸ் பேட்டிங்கில் ஹஸ் பின் வெரி குட், நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, டிப்பிக்கல் டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி நல்ல டிஃபென்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபுட்டில் போய் நல்லா ஆடுறாரு. ஓகே, பட் பவுலிங்கில் ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ். ஹி ஹேஸ் டு பி அ விக்கெட் டேக்கிங் பவுலர், நாட் ஜஸ்ட் அ டிஃபென்சிவ் பவுலர். ஈவன் வந்து செகண்ட் ஸ்பின்னராக இருக்கீங்க நீங்கள் டீமில் அப்படின்னா. ஜடேஜா வழக்கம் போல் பெர்ஃபார்மிங் அண்ட் த ஹையஸ்ட் லெவல் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ அவரை பற்றின கன்சர்ன்ஸ் இப்போதைக்கு பெருசாக இல்லை. பட் இன்னுமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயராக அவரும் இருக்கணும். ஸோ இந்த ரேண்ட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பிசிசிஐ எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்னும் வந்து 20 டேஸில் ஐபிஎல் ஆக்ஷன் வந்துடும். அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து வேர்ல்டு கப் வந்துடும் மார்ச்சில். அப்புறம் ஐபிஎல் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்தில் நம்மளும் எல்லாத்தையும் மறந்துடுவோம். திருப்பி ஸ்ரீலங்கா சீரீஸ் வர்றதுக்கு இன்னும் 9 மாதம் இருக்குது. அந்த 9 மாதம் கழித்து போய் இவங்க எப்படியாவது அந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், மாறு தட்டிட்டு இந்த கோச்சிங் தான் கிரேட்டஸ்ட் கோச்சிங்ட்டு போயிடுவாங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் இருக்காது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது இந்த 2 ஒயிட் வாஷுக்கும். இதே டீமில் வந்து கோலி, ரோஹித் இவங்களாம் இருந்தால் அவங்க மேலே ஈஸியாக ப்ளேமை தூக்கி போட்டு இவங்களோட பிஆரை வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ யார் மேலேயுமே ப்ளேம் தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை. சுப்மன் கில்லும் பாவம் இன்ஜுரின்னு போய் வெளில உட்காந்துட்டார். அவர் மேலே இல்லைனா ப்ளேமை தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, கையும் களமும் காட் ரெட் ஹேண்டட் மாதிரி மாட்டிக்கிட்டீங்க மிஸ்டர் கம்பீர். ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பிரிங் சம் குட் சேஞ்சஸ்.
ஆர் இஃப் யூ டோன்ட் நோ கோச்சிங், நீங்கள் வந்து எங்கேயுமே கோச் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி, கேகேஆரில் லக்னோவிலலாம் நீங்கள் வெறும் மென்டாராக தான் இருந்திருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. யூஆர் ஜஸ்ட் மென்டார் தேர், நாட் தி ஹெட் கோச். அங்கே இருக்கிற ஹெட் கோச்சுங்களுக்கு கூட இவ்வளோ கிரெடிட் கிடச்சதான்னு தெரில. பட் உங்கள் பிஆரை வச்சு இவ்வளோ கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அதை வச்சு எப்படியும் இந்தியன் கோச்சும் ஆகிட்டீங்க. ஸோ வந்து இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு சேஞ்ச், ஹவு டு பி, இது வந்துட்டு பிசிசிஐட்ட சொல்லி ரெட் பாலுக்கு வேறு கோச்சை போட்டுட்டு ஒயிட் பால் மட்டும் நீங்கள் கோச் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியல. இஃப் யூ கான்ட் பிரிங் குட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அண்ட் குட், இஃப் யூ கான்ட் டீச் தெம் குட் டெக்னிக்ஸ் அண்ட் ஹவு டு ஹேண்டில் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், யூ பெட்டர் ரிசைன் அண்ட் let BCCI bring another coach for red ball cricket and you be the coach for white ball cricket. அவ்வளோதான். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஒயிட் வாஷே ஹோமில் அன்அக்செப்டபிள் இந்தியாவில். இந்த கிரேட்ஸ் லைக் ரிக்கி பாயிண்டிங், கிரேம் ஸ்மீத் மாடர்ன் டே கேப்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்து, இவங்களாலே ஒயிட் வாஷ் பண்ண முடியல இந்தியாவில். சீரீஸ் கூட வின் பண்ண முடியல இந்தியாவில். பட் ஒரு எப்படி சொல்ல, இப்போ இருக்க கேப்டன்ஸும் குட் கேப்டன்ஸ் தான். பட் அந்த மாதிரி கிரேட் கேப்டன்ஸாலே பண்ண முடியாத ஒரு அச்சீவ்மெண்ட்டை இங்கே பண்ணியிருக்காங்க. ஸ்டீவ் வாக் வந்து இந்தியாவில் சீரீஸ் ஜெயிச்சக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபைனல் ஃப்ரான்டியர்னு சொன்னார். ஃபைனல் ஃப்ரான்டியர்னால் இதுதான் எங்களோட இறுதி குறிக்கோள், அதை நாங்கள் அடைஞ்சிட்டோம். அப்படி ஒரு ஹை லெவலில் இருந்த இந்தியன் டெஸ்ட் விக்ட்ரியை இப்போ வந்து எல்லா டீம்ஸ்க்கும் அசால்ட்டாக நல்ல குவாலிட்டியான டீம்ஸ்க்கு அசால்ட்டாக தூக்கி கொடுக்குற ஸ்டேஜில் இப்போ நம்ம இருக்கிறோம். இதை பற்றி எல்லாருமே பேசணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபேன் ஒப்பீனியன். எவ்ரிபடி ஹாஸ் த ரைட் டு சே தேர் ஒப்பீனியன்ஸ். So you have to respect their fans' emotion and the cricket watchers' emotion, and you should take some accountability and responsibility into this. பார்ப்போம் இந்த டெஸ்ட் டீம் இதுக்கப்புறம் பெட்டர் ஆகுதா இல்லை இதிலே கண்டினியூ ஆகி நெக்ஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ், நெக்ஸ்ட்டு ஸ்ரீலங்கா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போகுதா அப்படிங்க, பாகிஸ்தான் அந்த மாதிரி போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் you'll wait and watch, and this is the end of the video. ப்ராபப்ளி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.